இன்றைக்கு அதிமுக ஆட்சிக்கு வந்தா என்னென்ன திட்டத்தை நிறைவேற்றும் என்று அறிவிப்புக்கு வெளியிட்டிருக்கிறோம். அதன்படி இன்றைக்கு வரிச்சுமை அதிகம், கரண்ட் பில் உயர்த்திட்டாங்க. அதே போல நகராட்சி, மாநகராட்சி, பேரூராட்சியில் வீட்டு வரி 100% உயர்த்திட்டாங்க. ஆண்டுக்கு 6% உயர்வு, கடை வரி 150%, குடிநீர் வரி உயர்வு, குப்பைக்கு வரி போட்டாங்க. இந்த வரியிலிருந்து மக்கள் பாதிப்பிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும், விலைவாசி உயர்விலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஒவ்வொரு குடும்ப அட்டையிலும் எல்லா குடும்ப அட்டைதாரருக்கும் சிறப்பு உதவித்தொகை 10,000 ரூபாய் வங்கி கணக்கிலே வழங்கப்படும். தற்போது வழங்கப்படுகின்ற உதவித்தொகை குடும்ப தலைவிக்கு மாதந்தோறும் 2,000 ரூபாய் வழங்கப்படும். எல்லா குடும்ப அட்டைதாரருக்கும் ஃப்ரிட்ஜ் வழங்கப்படும், குளிர்சாதன பெட்டி வழங்கப்படும். நம்முடைய மகளிருக்கு 5 லட்சம் பேருக்கு அம்மா இருசக்கர வாகனம் வழங்கப்படும். ஏற்கனவே நாங்கள் 3 லட்சம் பேருக்கு கொடுத்தோம், இப்ப மீண்டும் 5 லட்சம் பேருக்கு தரோம். ஒவ்வொரு அம்மா இருசக்கர வாகனத்துக்கு 25,000 மானியம் கொடுக்கப்படும். வருடத்திற்கு 3 கேஸ் சிலிண்டர் விலையில்லாம வழங்கப்படும் குடும்பத்திற்கு. அதோட ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல், தைப்பொங்கல் வருது, பொங்கல் தோப்பு கொடுக்கிறோம். அந்த பொங்கல் தொகை போடு 1000 ரூபாய் பொங்கல் பரிசா கொடுக்கப்படும். இன்றைக்கு மத்திய அரசாங்கம் அறிவிப்பு வெளியிட்டிருக்குது, எல்லா மாநிலத்திலும் ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கப்படும் என்று அறிவிப்பை கொடுத்திருக்குது. அதன்படி அதிமுக ஆட்சியுடனே ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கப்படும். நல்லாட்சினா எடப்பாடியார் தான். வாக்களிப்பீர் இரட்டை இலைக்கே.